வணக்கம். நான் உங்கள் சோழநாட்டு விவசாயி. நம்ம தமிழகத்தில் புதுசாக கட்சி அமைத்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் விவசாயிகளுக்கான தள்ளுபடியை அறிவிச்சிருக்காங்க. அந்த தள்ளுபடியை எதன் விதத்தில் அறிவிச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியலை. 50,000 வாங்கியிருக்கவங்களுக்கு 50,000 தள்ளுபடி. அதே 1,00,000 ரூபா வாங்கியிருக்கவங்களுக்கு வெறும் 5,000 ரூபாய் தான் தள்ளுபடி. 1,00,000 ரூபா வாங்கினா 5,000 ரூபாய் தான் தள்ளுபடிங்கிறாங்க. அந்த 1,00,000 ரூபாயை கட்டக்கூடிய 95,000 கட்டக்கூடிய விவசாயியால் ஒரு 5,000 ரூபாய் அவரால் திருப்பி கட்ட முடியாதா? அந்த தள்ளுபடியில் வேஸ்ட்டு. நீங்கள் அந்த தள்ளுபடி மாதிரி அறிவித்ததுக்கு தள்ளுபடியே தேவையில்லை அப்படின்னு விட்டுருந்துருக்கலாம். நீங்கள் தயவு செஞ்சு அந்த தள்ளுபடி அறிவித்ததை வாபஸ் பண்ணி திரும்ப பெற்றுங்க. நாங்கள் எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருந்தோமோ அந்த அமௌண்ட்டை நாங்கள் திருப்பி கட்டிடுவோம். எங்களுக்கு இன்னும் ஒன்றும் கஷ்டம் கிடையாது, நாங்கள் கட்டிடுவோம். ஏன்னா நீங்கள் எந்தெந்த துறைகளுக்கும் எந்தெந்த தேவையில்லாத இதுக்கெல்லாம் நீங்கள் தள்ளுபடியை கொடுப்பீங்க. ஆனால் விவசாயிகளுக்காக கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா இந்த உலகத்தில் இந்த பூமியில் வாழக்கூடிய எல்லா உயிருக்கும், அதாவது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் நீங்கள் சொன்னால் அதே வார்த்தை, அத்தனைக்கும் நாங்கள் சோறு போடுறோம்ல, அதனால் நீங்கள் எங்களுக்கு தள்ளுபடி தர வேண்டாம். சோறு போடுறது எங்களுடைய கடமை தானே. அதனால் நாங்கள் எங்களோட விளைபொருட்களை வாங்கி நல்லா சாப்பிடுங்க, சரிங்களா? எங்களுக்கான தள்ளுபடிகள் தேவையில்லை. நீங்கள் கொடுக்கக்கூடிய தள்ளுபடி எந்த விதத்துலையும் எங்களுக்கு பயனளிக்காது. நன்றி.